மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்த பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மயக்கம் போட்ட பெண்ணிற்கு துணை மேயர் ஓடி வந்து உதவிய செயல் பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை தத்தநேரி அருள்தாஸ்புரத்தைச் சேர்ந்த பங்கஜம் என்பவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு மனு நாள் கூட்டத்தில் மனு கொடுத்த பின்பு செய்தியாளர்களிடம் மனு குறித்து பேசிக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பங்கஜத்தின் கணவர் பாலசுப்பு என்பவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் கீபஞ்ச் ஆபரேட்டராக 1998 முதல் தொகுப்பு ஊதிய பணியாளராக பணிபுரிந்து 2014ஆம் ஆண்டு திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார். தனது கணவர் உயிரிழந்த நிலையில் அதே கல்லூரியில் 2016 முதல் தொகுப்பூதிய பணியாளராக நூலகத்தில் 5000 ரூபாய் குறைந்த சம்பளத்தில் பணியாற்றி வருவதாகவும், தனக்கு ஒரு மகள் உள்ளார் என்றும், 10 ஆண்டுகள் ஆகியும் எனது கணவரின் வாரிசு வேலையை இதுவரை தனக்கு கொடுக்கவில்லை எனவும், மேலும் ஒரு நோட் ஆர்டர் கூட தரவில்லை, பல முறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை, எனவே எனக்கு அரசு விதிமுறைகளின்படி வாரிசு வேலை பணி நியமனம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்த அவர் அப்போது திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே செய்தியாளர்கள் 108 ஆம்புலன்ஸ் போன் செய்தனர். இதற்கிடையில் மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துவிட்டு வெளியே வந்தபோது அந்த பெண் மயங்கி விழுந்ததை பார்த்தவுடன் காரிலிருந்து இறங்கி வந்து உடனடியாக அந்த பெண்ணை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணி இருக்கு.